பண்ற? இங்க வா. மா, இப்ப எதுக்கு கத்துறீங்க? அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓ, உங்களை இங்க ஆட விட்டுட்டு அவ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா? ஏ பூமாரி. அத்தை, வாங்க அத்தை. இப்போதான் வரீங்களா? நான் எப்ப வேணாலும் வருவேன். இது ஏன் வீடு. நீ என்னடி என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? சரி, வாங்கன்னு கூப்பிடல. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்னடி இத்தனை நாள் நான் இங்க வீட்ல இல்லைன்னு திமிர் கூடிடுச்சோ? திமிரா பேசுற? திமிராவா? அப்படியெல்லாம் நான் பேசலையே. என்னடி என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்ல நான் இல்லைன்னு இந்த வீடு நமக்கு சொந்தம், இந்த வீட்டோட ராஜாங்க நமக்கு தான் நினைச்சுக்கிட்டியா? பேச்சு ஆளு எல்லாம் கொஞ்சம் திமிரா தெரியுது. கொழுப்பு கூடின மாதிரி இருக்கே. கொழுப்பா? காலையிலனா இவங்க கொழுப்பு அதிகம்னாங்க, இப்ப அத்தை சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அத்தை என்னடி என்ன? வேணாம் அத்தை, கொழுப்பு கிழுப்புன்னு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். என்னடி அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவ? 10 நாள் நான் வீட்ல இல்லைன்னு பேச்சு ஆள் எல்லாம் ஒரு தினசாயிருச்சு. இப்ப எதுக்கு அத்தை தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னது கத்துறேனா? ஆமா. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேக்குற? இவங்க 2 பேரும் எதுக்குடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு நீங்களே சொல்லுங்க. ஓ, அப்பனா இவ்வளவு நாள் எதுக்குன்னு தெரியாம தான் நீ வச்சுக்கிட்டு இருந்தியா? அத்தை 2 பேரும் வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன உள்ள எப்பவே படுத்து தூங்குறியா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்ல அங்கங்க என்ன வேலை இருக்குன்னு பார்க்க சொல்ல மாட்டியா? இதுக 2 வந்து உனக்கு வேலை இல்லைன்னு ரூமை விட்டு வெளியே வராம உள்ளேயே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ? அத்தை வேண்டாம், வந்ததும் தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப என்ன பாட்டு பாடி டான்ஸ் ஆனா என்ன? காலையில இருந்து வேலை பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ரிலாக்ஸா இருக்கிறது ஒன்றும் தப்பில்ல. என்னது தப்பில்லையா? என்னடி தப்பில்ல சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன நம்ம பொண்டாட்டி சத்தமா இருக்கு? வீட்டுக்கு வந்துட்டாலோ? அப்பா, ஏய் ராஜு, என்னப்பா இப்பதான் வரீங்களா? ஆமையா, உங்க அம்மா வந்துட்டா போல. என்னடி நான் பேச ஏத்து பேசிட்டு இருக்க? ஆமாப்பா, வந்தது என்ன பிரச்சனை? உங்க அம்மா வந்தாலே பிரச்சனை தானடா. அத சொல்லுங்க. அத்தை, இப்ப நீங்க சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா, என் பொண்டாட்டி குரலும் கேக்குது. அதுக்காக என் பொண்டாட்டி பேசுறது எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாளா? உன் பொண்டாட்டி எதிர்த்து பேசுறதானே நல்லது. சரிதான்ப்பா. சரி வாடா, உள்ள போய் என்ன பிரச்சனைன்னு பாப்போம். பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க அம்மா வீட்ல சண்டை போட்டு எத்தனை நாள் ஆச்சுடா? இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கு செம்ம என்ஜாய் தான். வா வா, மிஸ் பண்ணாம சண்டைய பாப்போம். அப்பா சொல்றது சரிதான், 2 பேர் சண்டைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ஜாய் பண்ண வேண்டிதான். சாந்திமா, இப்ப எதுக்கு வந்ததும் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்ல இல்லாம நாங்களும் எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? வந்த உடனே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா என்ன பேசுற? நான் இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கா? சொல்லுடா, என்ன பார்த்தா பிரச்சனை மாதிரி இருக்கா? பிரச்சனையா? அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றேன், அப்புறம் கோச்சிக்க கூடாது. என்னடா இவங்க? கருப்பி, நீங்க எதுவும் பேசாதீங்க. இவங்க சாந்தி அம்மா கோபமா இருக்காங்க. வேண்டாம், நீங்க பொறுமையா இருங்க. அதுக்காக நம்ம பூமாரியை திட்டுவாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்ன ஏதுன்னு கேட்க தான் செய்யணும் கருப்பி. வேண்டாம், இவங்க ராஜு அண்ணா வந்து பாத்துக்குடுவாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்படியெல்லாம் பேசாம இருக்க முடியாது கருப்பி. ஏய், என்னடா நடக்குதுங்க? அது வந்துமா. சாந்தி, வா வா. எப்போ வந்த? மாமா. என்னம்மா? இப்ப எதுக்கு இவங்கள வான்னு கூப்பிட்டீங்க? ஏமா, என்னாச்சு? இது அவங்க வீடா, வான்னா சொல்லக்கூடாதான். நான் வாங்கன்னு சொன்னதுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து வான்னு கூப்பிடுறீங்க. ஏய், நீ என்ன கூப்பிட கூடாதுடி. ஏன்னா இது என் வீடு. என் புருஷன் என்ன கூப்பிடலாம். உங்க வீடா? ஆமாடி, என் பேர்ல பட்டா போட்டு இருக்கு. என் வீடு. என் வீட்ல நான் சொல்றதான் கேட்கணும். உங்க வீடுனா நீங்க தலையில தூக்கி வச்சுக்கோங்க. தலையிலயா? ஏடி, தரையில இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் இருக்க முடியும். எல்லாரும் பேசுறதையும் கேட்க தான் செய்யணும். நீங்க மட்டும் தான் பேசுறத கேட்கணும்னு இருக்கா என்ன? பூமாரி. என்னங்க? ஒண்ணு இல்லம்மா. ஏண்டா, ரொம்ப நாள் கழிச்சு மாமியா மருமக பேசிட்டு இருக்காங்க. நாம தொந்தரவு பண்ணக்கூடாது, உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். அப்படியா? ஆமாண்டா, வா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். சரிப்பா. ஆரம்பிச்சு விடுங்க. என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி சண்டை போடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேமா? ஆரம்பிங்க. நாங்க 2 பேரும் தயாரா இருக்கோம் பாக்க. நீ ராஜு, உங்க அப்பா தான் லூஸ் மாதிரி பேசுறானா? நீயும் கூட சேர்ந்து வேடிக்கை பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்க. உன் பொண்டாட்டி என்னன்னு கேளுடா. மாமா, நீங்களும் தான் வந்ததுல இருந்து உங்க பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டு சொல்லுங்க. டேய் ராஜு, என்னடா எனக்கு என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டி நான் வந்ததுல இருந்து என்ன பேச்சு பேசுறா பாரு. என்னன்னு கேளு. என்னன்னு தானமா இதோ கேக்குறேன். ஏ பூமாரி, என்ன என்ன? என்னன்னு கேக்குறேன்.
நீலையே அம்மா தான் என்னன்னு கேட்க சொன்னாங்க. நீ அம்மா கூட கண்டினியூ பண்ணு. அம்மா என்னன்னு கேட்டுட்டேன், நீங்க ஆரம்பிங்க. என்னடா அப்பாவும் மகனும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ புது படம் போட்ட மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க சண்டை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டா உன் வாயை மூடிட்டு உட்காரும்பீங்க. அதுக்கு நாங்களே சந்தோஷமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். கரெக்டா கரெக்டா? சொல்லுங்கப்பா. அதுவும் மாமியா மருமக சண்டை, நாம எதுக்குப்பா ஊட? கரெக்டா கரெக்டா? இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டையை பார்க்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஜாலியா சண்டையை வேடிக்கை பார்த்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, நிம்மதியா தூங்கணுமான்னு இருக்கணும். ஏய் ராஜு, ஆனாலும் இன்னைக்கு ரெண்டு பேரும் செம்ம கோபத்துல இருக்காங்க. நமக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்ரா. ஏடி சொல்லுங்க. நம்ம சண்டையை நம்ம நாளைக்கு தனியா பாத்துக்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேர்த்த கவனிக்கலாமா? ஸ்பெஷலா கவனிச்சிடலாம். நீ உன் புருஷனை கூட்டிட்டு போ, நான் என் புருஷனை கூட்டிட்டு போறேன். ஆனா ரெண்டு பேர் சத்தமும் அந்த ஹால்ல கேட்கணும். ஓகே அத்தை, டீல். என்னப்பா சண்டை போடாம ஏதோ ரகசியமா பேசுற மாதிரி இருக்கு. அதான்டா எனக்கும் தெரியல. என்னங்க? சொல்லுமா. கொஞ்சம் உள்ள வாரீங்களா? எதுக்குமா? யோ வாயா. எதுக்குமா? எங்க ரெண்டு பேர் சண்டை உங்களுக்கு என்ஜாய்மெண்டா? உள்ள வாங்க, ஸ்பெஷல் என்ஜாய்மெண்ட நான் காமிக்கிறேன். ஸ்பெஷலா? வேண்டாமா. யோ வாயா. சாந்தி சாந்தி வாயானே. ஏய் ஏய். ஐயோ அப்பா. உள்ள வாரீங்களா? என்னம்மா? உள்ள வாரும். இருக்கட்டுமா, இங்கே இருந்துக்கிறேன். நீங்களா வாரீங்களா இல்லன்னா? வந்துட்டேமா, போவோம். அப்பா, உங்க கூட சேர்ந்ததுக்கு என்னையும் மாட்டி விட்டுட்டீங்கல்ல. ஆனா என்னை விட உங்களுக்கு தான் இப்ப நிறைய கிடைக்கும். என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இப்ப வாரீங்களா? வந்துட்டேமா. ஏய் ஏய் சாந்தி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் உன் புருஷன்டி. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சினி யாரும் வாராணி. என்ன வீரா, இங்க எதுக்கு? இந்த வீடு நல்லா இருக்கா? இனி இது வீடு இல்ல, உன்னோட ஹாஸ்பிட்டல். வீரா என்ன சொல்ற? ஆமா ராணி, இந்த வீடை தான் 3 வருஷத்துக்கு லீஸுக்கு பிடிச்சிருக்கேன். உள்ள வந்து இனி என்னென்ன பண்ணணும்னு சொல்லு. இது வீடுங்கிறதே தெரியாத மாதிரி பர்ஃபெக்டான ஹாஸ்பிட்டலா மாத்திரலாம். வீரா சூப்பர் வீரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப. சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். வாமா வா வா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. ஏய் வீரா. வாமா. வீரா வீடு நல்லா பெருசா இருக்கு. ஆமாமா, இதுல உனக்கு எப்படி மாத்தணும்னு சொல்லு. ஒரு வாரத்துல ஆளை விட்டு சூப்பரா செஞ்சிடலாம். சரி வீரா. வா, ஹாலுக்கு போலாம். ராணி, அங்க ஒரு ரூம் இருக்கு, அதே மாதிரி இந்த 2 சைட்லயும் இருக்கு. அந்த ரூம் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிடு. சரி வீரா. அடுத்து எப்படிமா இருக்கு? உனக்கு ஓகேவா? ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான வசதி இதுல பண்ணிடலாமா? சூப்பரா பண்ணலாம் வீரா, பெர்ஃபெக்ட்டான இடம். வீரா சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ் வீரா. நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எனக்காக செஞ்சிருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீரா. என்னடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? வீரா நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், புரிஞ்சதா? ஏதாவது வேணும்னா உரிமையா கேளு. சரியா? சரிடா வீரா. ஓய். ஐயா. வா வா வா. ஆள்கள்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. அனி, ஆள்க வேலைக்கு வந்திருக்காங்க. நீ என்னென்ன பண்ணணும், எங்கெங்க ஸ்கிரீன் போடணும் எல்லாத்தையும் நீ பார்த்து சொல்லிடு. மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. சரி வீரா. போ, ஆள்கள் எல்லாம் கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. வீரா. என்னம்மா? ஐ லவ் யூ வீரா. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. உனக்காக நான் எத்தனை வருஷம் காத்திருந்தேன். அது வீண் போகல. நீ என்ன ராணியா பாத்துக்கிற. ஏய் என்ன? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வீரா. ரொம்ப தேங்க்ஸ் வீரா. நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. என்னடி சொல்றத கேட்க மாட்டியா? சொல்லுடி, புருஷன் சொல்றத கேட்க மாட்டியா? கேக்குறேன் வீரா. என்னங்க? சொல்லுமா. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? மாப்பிள்ள பாக்க. மாப்பிள்ள பாக்கவா? ஆமாமா, சிவானிக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளைய விசாரிக்க வந்திருக்கோம். விசாரிக்கவா? விசாரிக்கன்னு சொல்லக்கூடாது, சும்மா அப்படியே போய் பேச்சு கொடுப்போம். சரி சரி. பையன் எப்படி இருக்கான், என்ன பண்றான்னு பாத்துட்டு போயிடலாம். சரி சரி.
அண்ணனா உங்க கடமைய பாக்குறீங்களோ? ஆமாமா. சூப்பர் சூப்பர். அதோ அங்க ஒரு பையன் இருக்கான், கூப்பிடுங்க. ம். ஹலோ. யார் இது? நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போணுமே. இந்த பொண்ணோட அண்ணன் சக்தி மாதிரியே இருக்கு. ஹலோ. சொல்லுங்க, யார் நீங்க? இல்ல, நாங்க இங்க சரவணாவை பார்க்கணும். என்ன நம்ம அண்ணனை தேடி வந்திருக்காங்க? அண்ணனை தேடிலாம் யாருமே வந்தது இல்லையே. ஒருவேளை இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானோ? சரவணா. நீங்க யாரு? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா? ஆமாங்க. நீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்களா? இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோமா? நாம உண்மையை சொல்லிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை தப்பிக்கும். அம்மா வேற யார் வந்து கேட்டாலும் என் பேரு தான் சரவணா, நான் தான் மாப்பிள்ளன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. இவங்க செய்யற பிராடுத்தனத்துக்கு என்னையும் உடந்தையாக்குறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் முடியல, 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு சொல்றாங்க. 1000 பேர் 10,000 விதமா பேசட்டும். நமக்கு எங்க போச்சு அறிவு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறோமேங்கிற அறிவு வேண்டாம். அண்ணனுக்கு கல்யாணம்னாலே என்னன்னு தெரியல. கல்யாணம் அவன் கிட்ட சொல்லி எப்ப பாரு எனக்கு கல்யாணமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இவங்களே எல்லாத்தையும் பாழாக்குறாங்க. ஹலோ, நீங்க? யார் இவங்க? இந்த பையனை பார்க்க பொண்ணோட அண்ணி சக்தி மாதிரியே இருக்கான். எல்லாம் சொந்தக்காரங்களா? இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க வந்திருப்பாங்களோ? பொண்ணோட அம்மா கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம சந்தோஷ சரவணாவா நடிக்க சொல்லியிருக்காங்க. அப்பதான் கல்யாணம் நல்லபடியா முடியும்னாங்க. நாமளும் அதையே சொல்றதுதான் நல்லது. கடைசி நேரத்துல நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இப்படி பண்ணிடுவோம். சரவணாங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அவங்க யார் என்னன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒருவேளை பொண்ணு வீடா இருந்தா நம்ம பேசுனது கரெக்டா இருக்கும். சரவணா. ஐயோ, அம்மா. அம்மா. சரவணா. அம்மா. டேய் சரவணா, போன வாரம் முதியோர் இல்லத்துக்கு போய் உதவி செஞ்சேல? நானா? எப்போமா? டேய், நீ நிறைய இடத்துக்கு போய் உதவி செய்யற. இது 4 நாளைக்கு முன்ன போனதுடா. அம்மா, என்ன சொல்றீங்க? டேய் சரவணா, அந்த முதியோர் இல்லத்துல இருந்து 2 பெரியவங்க வந்திருக்காங்க. உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு உன்னை வாழ்த்த வந்திருக்காங்கயா. போயா, நம்ம ஆபீஸ் ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கேன். போய் அவங்கள பார்த்துட்டு வா. இவன் தான் மாப்பிள்ளையோ? அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவனா இருக்காங்க. ஆமாமா. சிவானி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அதனால அவளுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? உள்ள போ. அம்மா. போ. போயா, போய் அவங்கள பாரு. சரிங்கம்மா. சே, அம்மா வந்து பாரு, நாம தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரியே பேசிட்டாங்க. என்ன பண்ண, அவ்வளவுதான். அந்த பொண்ணோட நேரம். நாம ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். அவ்வளவுதான், இனி கடவுள் விட்ட விதி. நீங்க யாரு? நாங்க இங்க வேலை பார்க்கறவங்கள யாரையாவது பார்க்க வந்தீங்களா? ஆமா ஆமா. உள்ள அதுக்கு தனியா ரூம் இருக்கு, அங்க போய் உட்காருங்க. செக்யூரிட்டி கிட்ட சொல்லுங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி சரி. உள்ள கேண்டீன் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ தான். காபி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. சரி சரி. எனக்கு கொஞ்சம் உள்ள ஒர்க் இருக்கு, நீங்க பார்த்துட்டு கிளம்புங்க. செக்யூரிட்டி. இதோ வாரேம்மா. இவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யுங்க. சரிம்மா. வருவாரு, பார்த்துட்டு கிளம்புங்க. ஆ. நம்ம பேசின எல்லாத்தையும் நம்பிட்டாங்க. கண்டிப்பா இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தான். அதனாலதான் யாரையாவது பார்க்க வந்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. நல்ல வேலை, கரெக்ட் டைம்க்கு வந்து நல்லா பேசிட்டோம். இனி நம்ம பையன் கல்யாணம் தான். பரவாயில்லடா, அவங்க பேசுறது அளவுக்கு பார்த்தா மாப்பிள்ள நல்ல பையன் தான். ஆனா இருந்தாலும் மாப்பிள்ளைய பார்த்து தனியா பேசணும். அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம். டேய் டேய். என்னம்மா? செக்யூரிட்டி வரான். உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குங்களா? வாடா, ஓடிரலாம். வா போலாம். ஆமா, இப்போ எங்க போறோம்? கூட்டிட்டு போறேன், வா. என்னங்க? சொல்லுடி. சாதனாக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவ ரெடியா கிளம்பியிருப்பா. ஆபீஸ் போகும்போது அவளை கூட்டிட்டு போயிடுங்க. அப்புறம் நைட் இன்னைக்கு ஒர்க் முடிச்சு வரும்போதுல அவளையும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுருங்க. எதுக்குடி? எதுக்கா? அவ ஊருக்கு புதுசு, அது மாதிரி அவளுக்கு இடம்லாம் தெரியணும்ல. ஒரு 2 நாள் மட்டும் நீங்க கார்ல கூட்டு வந்து விடுங்க. அப்புறம் அவளா பார்த்து போய்கிட்டோம். ஹாஸ்டல்ல இருந்து நடந்து போற தூரம் தாண்டி ஆபீஸ். அதெல்லாம் அவளா பார்த்து வந்துருவா. என்னங்க, கொஞ்சம் 2 நாளைக்கு மட்டும் பாத்துக்கோங்க. போகும்போதுல வரும்போதுல அன்னைக்கு மாதிரி மயங்கிட்டானா யாரு என்னன்னு தெரியல. நம்மள நம்பி இருக்கா. நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவாங்க. சரி. ரொம்பயும் தான் அழுத்துக்காதீங்க. சரிடி. ஆமா, இன்னைக்கு என்ன உன் அத்தை கூட சண்டை போடலையா? ஏன், நேத்து அடி வாங்கினது காணலையா? ஓய். என்னங்க, நானாவது உங்களை விளையாட்டுக்கு லேசா அடிச்சேன். ஆனா அத்தை நிஜமாலே மாமாவை போட்டு வெளுத்துட்டாங்க. மாமா பாவங்க. உண்மையிலே 2 பேரும் தாண்டி பாவம். மாமியா மருமக சண்டை போடுறீங்களே, பேசாம உட்காந்து வேடிக்கை பார்ப்போன்னு பார்த்தா கடைசியில எங்களுக்கே ஆப்போசிட்டீங்களா? பொண்ணுங்களை லேசா நினைக்க கூடாது மாமா. பாத்துக்கலாம்டி, பாத்துக்கலாம். நானும் அத்தையும் சண்டை போட்டு மல்லு கட்டினாலும் கெட்டுவோம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உங்களையும் வெளுத்து கட்டுவோம்.
ஆமா ஆமா, ரொம்ப பெருமைத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே நின்னு பூமாரி அப்படின்னு எங்க அம்மா இப்ப கத்துவாங்க பாரு. என்னடி அதை செய்யலையா, இதை செய்யலையா, இது அப்படியே கிடக்கு, அது அப்படியே கிடக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல உன்னை டென்ஷன் ஏத்துவாங்க. அப்ப பாக்குறேன்டி இந்த பேச்செல்லாம். ஆமாங்க, அத்தை இவ்வளவு நாள் வீட்ல இல்லையா, அந்த எண்ணத்திலே இன்னும் அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வெளியே போல நீங்க சொன்ன மாதிரியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பெருமை பேசுன, கத்துறத கேட்டுட்டு 2 பேரும் மல்லு கட்டிட்டே இருங்க. என்னதான் மல்லு கட்டினாலும் நைட்டு நீங்க வருவீங்கல்ல, உங்ககிட்ட தான் பஞ்சாயத்து பண்ணுவோம், உங்களை தான் வெளுப்போம். செய்வடி, கண்டிப்பா நீ செய்வ. கிளம்புறமா தாயே, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. ஆ, சாதனாவை மறந்துடாதீங்க. சரிம்மா. என்ன இல்ல, ஆபீஸ் கிளம்பிட்டேன். வழக்கமா கொடுக்கறத கொடுத்தேனா? என்னவா கடைக்கு போகாம ஐயா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மாமா, அப்படியே உன்னை கூட்டிட்டு வரலான்னு. சரிதான். 10 நாள் தான் லீவு. அடுத்து காலேஜ் ஆரம்பிச்சிட்டா நீ காலேஜ் கிளம்பிடுவ. நான் கடைக்கு போகணும். அப்புறம் சாயங்காலம் தான் உன்னை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஊர் சுத்துறதெல்லாம் இருக்காது. அதான் இப்பவே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போலான்னு. ரொம்ப தான் அக்கறை. என் பொண்டாட்டி மேல எப்பவும் அக்கறை இருக்கதான் செய்யும். என்ன திரும்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. வெக்கமா? ம், சிரிப்பு காட்டாத, இங்கிட்டு திரும்பிரு. ஏண்டா நான் வெக்கப்பட்டா உனக்கு சிரிப்பு வருமா? என்னடா சிரிக்கிற? சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு. போமத்துல அப்படியே வாங்கிட்டு உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் கடைக்கு போறேன். என்ன வேணும்? வீட்ல நீ சமைச்சு வச்சிட்ட, இனி என்ன வாங்க வேண்டியிருக்கு? என் அறிவழகி, நான் சொன்னது நீ சாப்பிட்றதுக்கு இல்லம்மா, வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருள் வேணுமான்னு கேட்டேன். அப்படி கேட்டியா? ம், வீட்டுக்கு தேவையானதுனா என்னென்ன வேணும்? போதுமா, நானே பார்த்து வாங்கிக்கிறேன், நீ ரொம்ப யோசிக்காத. நீயே பார்த்து வாங்கிக்கிறியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. சரிம்மா, இனி உன்கிட்ட கேட்கல. ஏன் எல்லாத்தையும் கேளு, அப்பதானே எனக்கும் தெரியும். நான் பழக வேணாமா? பழகிக்குவ. அதெல்லாம் சூப்பரா பழகிக்குவோம். நீ வீட்டில் என்னென்ன வேணும், சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நீ எனக்கு டெய்லி சொல்லிக்கிட்டே இரு. அப்புறம் நானா பழகிக்குவேன். சரி, இன்னையில இருந்து நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அடுத்த வாரம் வீட்டுக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், எல்லாத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, எல்லாத்தையும் நீ கரெக்டா சொல்லணும். என்ன? இல்ல, ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு, பேசாம நீயே பாத்துக்கோவேன். பழகிக்குவேன்னு சொன்ன? இல்லடா, வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் நீயே பாத்துக்கோ, நான் உன்னை மட்டும் பாத்துக்கிறேன். சரிதான். டீல் ஓகேவா? டபுள் ஓகேமா? குத்தி வச்ச இதுதான் நீரதும் இதுதான் தேனும் உன்னதான் உட்கார வச்ச நாரா சாத்திர சன ஊர்வல வந்திடுவேன் உன்னோடு நான் சேர தின்னேனே உன் சோறு நீந்துதா சாமிக்கு விட்டேனே வெள்ளாடு உனக்காக பொருந்தேனே எனதழகா சக்தி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஸ்வேதா, இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அங்க கூட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. இனி உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க கூட்டிட்டு வா. சரிம்மா. சரி வா, அந்த பக்கம்லாம் போலாம். ம். சக்தி, இது